வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 26/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று முருகனுக்கு உகந்த கிருத்திகை விரதம் எடுக்க நல்ல நாள். இன்று கோகிலாஷ்டமி, கண்ணன் பிறந்த நாள். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரை. பிறகு இன்று மாலை 4 மணி 45 நிமிடத்திலிருந்து 5 மணி 45 நிமிடம் வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1 மணி 45 நிமிடத்திலிருந்து 2 மணி 45 நிமிடம் வரையும். பிறகு இரவு 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 8 மணி 30 நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6 மணி 4 நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 9 மணி 12 நிமிடம் வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு மணி 9:40 வரை கார்த்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 9 மணி 12 நிமிடம் வரை பவகரணம், அதன் பிறகு இன்று இரவு 8 மணி 21 நிமிடம் வரை பாலவ கரணம், அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று இரவு 9 மணி 40 நிமிடம் வரை யோகம் சரி கிடையாது, அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9 மணி 40 நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரமும், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலைகளை ரொட்டீன் ஒர்க் ஆஃப் லைஃப் அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யலாம். அதில் எந்த விதமான தடங்களோ பிழையோ வந்து சேராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை இதுவரை 5010 நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நமது மனப்பூர்வமான நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அருமையான நாளுங்க. 2ஆம் இடத்திலே சந்திர பகவான். உங்களுடைய முயற்சி நல்ல பலனளிக்கும், அது வெற்றியும் கொடுக்கும் உங்களுக்கு. இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும். இன்றைய நாளின் ஆரம்பமே உங்களுக்கு வெற்றி செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தூர சேதத்திலிருந்து, அதாவது வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து நல்ல காதுக்கினிய சந்தோஷமான செய்தி வர காத்திருக்குங்க. அதனால் உங்களுக்கு குடும்பத்திலையும் சந்தோஷம், உற்சாகம் ஏற்படுங்க. சிலருக்கு வரவேண்டிய பணம், இதுகாலம் வராது என்று இருந்த பணம்
வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மீசராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவைகள் இன்னைக்கு கிடைச்சிடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தேடலால் புதிய பொருள்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் மீது பாசம் வைக்க குழந்தைகளும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரிங்க பாச மழையை இன்றைக்கி கொட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தில் நீங்களும் அவங்கள கவனிக்கிறீங்க, அவங்களும் உங்கள் மீது பாசத்தை அள்ளி கொட்டுறாங்க. ஆக அது மாதிரி ஒரு பாச பிணைப்பு இன்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் நீண்டகால நண்பர்களை சந்திப்பதில் உச்சபட்ச பாசத்தை காட்டுவீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பழைய காதலன் பழைய காதலி அவங்கள பார்க்கும்போது மனதில் ஒரு பூரிப்பு வரும் அல்லவா, அந்த பூரிப்பு இன்றைக்கி சிலருக்கு அமையும். அந்த பாக்கியமும் சில பேருக்கு இருக்கும். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சரி வெளியிலையும் சரி கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடலில் சிறு சிறு தொய்வு அசதி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனதிலே ஒரு இனம் தெரியாத கலக்கம், அதனால் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையில் பணம் இருந்தால் தானே எல்லாமே சரியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை உள்ள காரணத்தினால மனதிலே ஒரு சோர்வு தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களால் ஏற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயலில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க இன்றைக்கி. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப செலவுகள் நடைபெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. 11ஆம் இடத்திலே சந்திர பகவான், அதனால் செலவு தான், ஆனால் இருந்தாலும் சுப செலவாக இருக்கும். சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த செலவுகள் அமையும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும், அதனால் வருமானமும் கிடைக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியை அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சி உங்களுக்கு பலிதமாகும், வெற்றி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அளவு கடந்த பாசத்தை குழந்தைகள் மீது காட்டவும் குழந்தைகள் உங்கள் மீது காட்டவும் ஆக மாறி மாறி பாசமழை பொழியறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழல்கள் என்று அமையும். இன்றைய நாளில் குழந்தைகள் சில அரிய செயல்கள் செய்து உங்களிடம் அந்த அந்த பாசத்தை காட்டுவாங்க. அது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அப்பா தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் எதிலும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக மிக கவனம் தேவை. அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் பணப்புழக்கத்தில் உள்ளவர்கள் மிகுந்த கவனம் தேவைப்படும்.
செல்லில் யாருக்காச்சும் பணம் அனுப்புகிறேன்னு அனுப்பி அது வேற ஒருத்தருக்கு போய் அது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் அந்த நம்பர்லாம் சொல்லாதீங்க. ஓடிபி வருது சொல்லுங்கன்னாங்கன்னா மறந்து போய் டக்குன்னு சொல்லிடாதீங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த கன்னிராசி அன்பர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இன்றைக்கி தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணத்திலே புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனம் காணுதல் யார் எப்படி என்ற உண்மை நிலை இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு உண்டுங்க. வேலை நிமித்தமாகவோ அல்லது சுய லாபத்துக்கோ நிச்சயமாக வெளியூர் போகிறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு உங்களுக்கு. அதனால் வருமானமும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டுங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்னைக்கு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய மிக அருமையான நாளுங்க இன்னைக்கு. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தினரும் சரி, உங்கள் குழந்தைகளும் சரி நடந்துப்பாங்க. அதனால் உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு பூரிப்படையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன் குழந்தையா இந்த அளவுக்கு செஞ்சுது, ஏன் பிள்ளையா இப்படி சாதிச்சுது அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல செய்தியோட உங்களுடைய குழந்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஆனாலும் அப்படி இப்படியுமே இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய சிந்தனை தோன்றக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். என்ன செய்தாலும் இப்படி போகுதே, முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி வந்தால் உதைக்குதுங்கிற மாதிரியே இருக்கேன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய சிந்தனை மூலம் ஒரு புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு ஒத்துழைப்பு ஒருவருக்கொருவர் இன்றைக்கி புரிந்து கொண்டு ஒத்துழைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் காரிய சித்தி அடையக்கூடிய, முயற்சிகள் பலிதம் இழக்கக்கூடிய இந்த நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் எது முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும் என்பது தான் அதுக்கு விளக்கம். அதனால் இன்றைய நாள் ஒரு நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சியில் சாதனை புடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. வியாபாரத்தில் புதிய முயற்சி செய்து அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு இன்றைக்கி உங்கள் வாசல் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க.
அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு தொடக்க நாளாக இருக்கும். பிரச்சனைகள் மாறி ஒரு நல்ல தொடக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதரவுகரம் நீட்டுவதற்கு நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டி நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு உறவினர்கள் ஒரு வழியில் உதவினாலும் வெளியூர் இருந்து நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நன்மை வந்து சேரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமை இருக்குது, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கூர்மையான அறிவோடு நீங்கள் செயல்படணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எல்லோருமே அனுசரித்து சென்றீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப செலவுகள் நடைபெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷமாக குடும்பம் அமையறதுக்கு, குடும்பத்துக்குன்னு ஒரு சந்தோஷத்துக்கு ஏற்ப செலவுகள், சிலருக்கு சுற்றுலா, சிலர் கோயில் அல்லது உறவினர்கள் வீடு இதெல்லாம் செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு கொஞ்சம் பண செலவு இருந்தாலும் சந்தோஷம் வந்து சேரும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்பட வேண்டிய அருமையான நாளுங்க இந்த நாள். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.